பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கேள்வி பல பதில்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் மிக அழகாக ஒரு கேள்விக்கு பல பதில்களை தெளிவாக இயேசு கொடுத்தார். இந்த அடிப்படையில் தான் சத்தியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் பார்க்கிற கேள்வி, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? இதுதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சீஷர்கள் கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு முதல் பதில் என்ன தெரியுமா? எப்பா, முதலாவது பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பான்னு பார்ப்போம், அதுக்கு அப்புறம் யார் பெரியவங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நேற்று பார்த்துட்டோம், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பா? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறோம், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான். பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார்? இயேசு அதுக்கு அழகா பதில் சொல்றார். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 18வது அதிகாரத்திலே முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்றேன். மத்தேயு 18 மிக அழகா போட்டிருக்கு. மத்தேயு 18வது அதிகாரத்தில் 4வது வசனம், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான்? இயேசு மிக அழகான பதில் சொல்றார். கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று, பதில் நிறைய வருது. நேற்று ஒரு பதிலை பார்த்தோம், இன்னைக்கு சொல்றாரு, எப்பா, இந்த குழந்தையை போல, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். நம்மளை நாம் தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இயேசு தன்னை தாழ்த்தியே இந்த பூமிக்கு வந்தார். தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அதுவும் வசனம் சொல்லுது, சிறு பிள்ளைகளை போல. அதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஈகோ பார்க்காம, பிரஸ்டீஜ் பார்க்காம. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஈகோ தான் நிறைய குடும்பங்களின் சீரழிவுக்கு காரணம், நிறைய குடும்பங்களின் பிரச்சனைகளுக்கு காரணம், நிறைய குடும்பங்களின் பிரிவினைகளுக்கு காரணம் அந்த ஈகோ. அந்த ஈகோ இல்லாம கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா, உங்களை தாழ்த்துனீங்கன்னா, இங்க மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பெரியவனாய் இருப்போம். அப்ப நமக்குள்ள தேவை என்ன தெரியுமா? அந்த தாழ்மை, மன தாழ்மை, நம்மை தாழ்த்துகிற அனுபவம். இன்றைக்கு மனுஷனுக்கு தன்னை தாழ்த்துகிற அனுபவம் இல்லை, தன்னை தாழ்த்தாம இருக்காங்க. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்படி தாழ்த்தி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பெரியவனாய் இருப்போம். இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். அது ஒரு முக்கியமான வார்த்தை. வேறு சில வார்த்தைகள் இருந்தாலும் இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, பைபிளை கையில் எடுத்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வசனம் இது. வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 5:19, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி. எப்படி? இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். அடுத்தது, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
அப்போ பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல் பதில், இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். ஈகோ பார்க்காம, பெருமை பார்க்காம, கௌரவம் பார்க்காம, எந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொள்கிறானோ அந்த மனிதன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ரெண்டாவது, பாஸ்டர்மாரே நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேத வசனத்தை கை கொண்டுட்டு நீங்க பிரசங்கம் பண்ணுனீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆட்கள். பரலோக இங்க இருக்கு, அதாவது கர்த்தருடைய வசனத்தை மீறி பிரசங்கம் பண்ணா நீங்க பரலோகத்தில் சிறியவர்கள். நான் உண்மையா சொல்றேன், இந்த வசனத்தை நான் காலையில் தியானிக்கும் போது எனக்கு உள்ள ஒரு காரியம் வந்துச்சு. என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க இன்னைக்கு இந்த பூமியில பெரியவங்கிற பேர்ல இருக்காங்க. நான் பெரிய ஊழியக்கார், நான் பாஸ்டர், நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, என்ன நான் பரிசுத்தவான், நாங்களாம் கல்யாணமே பண்ணாமல் ஊழியம் செய்கிறோம், நாங்களாம் யார் தெரியுமா? ஏன்னா சில பேரெல்லாம் பரிசுத்தவான்கள் தான் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் நிறைய பேர் தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரங்களே எச்சரிக்கை, நீங்கள் பூமியில் பிஷப்புன்னு போட்டுக்கிடுங்க, நீங்கள் ரெவரண்டுன்னு போட்டுக்கிடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க. ஆனா வேதத்தின்படி நீங்க வாழாம, வசனத்தை கை கொள்ளாம நீங்க பிரசங்கம் பண்ணுனீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்க. இங்க எவ்வளவு தூரம் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சட்டை காலரை தூக்கி விட்டுட்டு பிஷப் ரெவரண்ட்னு சொன்னீங்க, ஆனா பரலோகத்துல எல்லாரை விட நீங்க சிறியவனா இருப்பீங்க. ஏன்னா வேத வசனத்தை கை கொண்டு பிரசங்கிக்கிறவன் தான் பரலோகத்தில் பெரியவன். வேத வசனத்தை கை கொள்ளாமலேயே, வசனத்தின்படி வாழாமலேயே பிரசங்கம் பண்ணுனீங்கன்னா, நீங்க இங்க அங்கி போட்ட ஆளா இருந்தாலும் சரி, பிஷப்னு சிலுவை போட்ட ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தான் எல்லாத்துலயும் பிஷப் வந்துருச்சு. பெந்தேகோஸ்தேல இன்னைக்கு பிஷப்மாருடைய அநியாயம் தாங்க முடியல. யாரை பார்த்தாலும் பிஷப்பு. எச்சரிக்கை தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, இங்க வசனத்தை கை கொள்ளாம நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, நான் மோஸ்ட் ரெவரண்டு என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா நீங்க பரலோக ராஜ்யத்துல சிறியவன் எனப்படுவீர்கள். இங்க நீங்க உங்களை பெரிய ஆட்களா காமிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துல சிறியவங்களா தான் இருப்பீங்க. வேதத்தை கை கொண்டு வசனத்தின்படி வாழ்ந்து அதை ஜனங்களுக்கு போதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.